குட் ஈவினிங் எவ்ரியான். என்னோட வாய்ஸ் கேட்டது அப்படின்னா கேக்குது ஆடிபிள் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. கேக்குதா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 7th சிவிக்ஸ் செகண்ட் டேர்ம் மாநில அரசு அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சிவிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் குடிமையியல்ல முதல் லெசன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டாபிக் மாநில அரசு. இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டா அந்த மாநில அரசுங்கிற வார்த்தை எதை குறிக்குது, முதலமைச்சர்னா யாரு, ஆளுநர்னா யாரு, அவங்க அந்த பதவிக்கு வர அவங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்ன, நம்ம முதலமைச்சரா வரலாமா, நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுதான் மாநில அரசு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும். அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, அந்த ஃபங்க்ஷனை ஒரு பில்டிங் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்கு புதுசா சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதை ஓப்பன் பண்ண போறாங்க. இந்த இடத்துல 7th பிள்ளைங்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா யாருன்னு தெரியாதனால சட்டமன்ற உறுப்பினர்னா யாருன்னு கேட்டு இந்த கான்வர்சேஷன் அழகா ஸ்டார்ட் பண்றாங்க. சோ சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா நம்மளுக்கு யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம இதனால உள்ள போக முடியும். இந்த சட்டமன்ற உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுப்போமா, யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம புக்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு இமேஜ் கொடுத்திருப்பாங்க, தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம்ட்டு. அதுதான் வந்து பார்த்தோம்னா ஜார்ஜ் கோட்டை. ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா இது வந்து பிரிட்டிஷ் கட்டினது, அதனாலதான் அந்த நேம்லயே ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு நீங்க படிக்கிறப்பவே தெரியும். இதுல இந்த ஜார்ஜ் கோட்டைக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அதை தான் அந்த புக்லயே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்தியால ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னா ஜார்ஜ் கோட்டை. பிரிட்டிஷ் நமக்கு வந்தாங்க, அவங்க நம்மளை ஆட்சிப்படுத்தினாங்க, இந்தியா ஃபுல்லாவே அவங்க ஆட்சியில இருந்தாங்க, ஓகே. ஆனா இந்தியாலே முதலா ஒரு பில்டிங் கட்டினாங்க, ஒரு கோட்டை கட்டினாங்கன்னா அது சென்னையில தான். அதுதான் இந்த ஜார்ஜ் கோட்டை. அந்த ஜார்ஜ் கோட்டை தான் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த அமைச்சர்கள் கூட்டம், அந்த சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் இடமாவும் இருக்கு, தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகமாவும் இருக்கு. இதுல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா வந்து யாருன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள்னா சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிறோம் அப்படின்ட்டு ஆசிரியர் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அப்போ மக்களின் பிரதிநிதிகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்கள நம்ம தான் செலக்ட் பண்றோம். நம்மளா எல்லாருமே போயிட்டு சட்டமன்ற கூட்டத்துல வந்து கலந்துக்க முடியாது. சோ என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட பல மக்கள் தொகைக்கு ஏத்தாப்புல பல வார்டு அப்படிங்கிற தொகுதியா வந்து பிரிப்பாங்க. அது 7th லெசன்ல 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே நம்ம பார்ப்போம். சோ அப்படி இந்த வார்டு அப்படின்னு பிரிக்கிற இடத்துல அந்த வார்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தலைவர் வந்து நிப்பாரு. நிறைய தலைவர்கள் நிறைய கட்சியை சேர்ந்தவங்க வந்து நிப்பாங்க. அதுல நமக்கு யாரு வந்து ஓகேயா இருக்கு, இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தா நமக்கு நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும் இல்லையா. சோ அவங்களதான் மக்களாகி நம்ம நேரடியா 18 வயசு நிறைவடைந்த வாக்காளர் அட்டை இருக்கிற எல்லாருமே போய் ஓட்டு போடுவோம். அப்படி போட்டு நம்ம செலக்ட் பண்ற, நம்ம தொகுதியை சேர்ந்த நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்றவங்க தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லப்படுற எம்எல்ஏ. அவரு தான் வந்து பார்த்தோம்னா அந்த பில்டிங்கை ஓபன் பண்ண போறாங்கன்ட்டு இந்த கான்வர்சேஷன்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா யாருன்னு தெரியணும். சட்டமன்றத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்றவங்க தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர். மக்களோட பிரதிநிதியா தான் அவங்க போய் அங்க வந்து பங்கெடுக்கிறாங்க. அவங்க மக்களால தான் செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதான் சொல்லியிருக்காங்க, சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றோம். அப்ப நம்ம தான் வந்து என்ன பண்றோம்னா சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்றோம், நம்ம தான் ஓட்டு போடுறோம். முதலமைச்சரை நம்ம செலக்ட் பண்றதோ, முதலமைச்சருக்கு நம்ம ஓட்டு போடுறதோ கிடையாது. நமக்குன்னு ஒரு ஊர்ல நம்ம ஒரு 7 8 ஊர் சேர்ந்து ஒரு தொகுதியா இருக்கும். அந்த தொகுதியில நிக்கிற யாரோ ஒருத்தவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம். அதுல யாரு ஒரு 4 5 பேர் போட்டிக்கு இருக்காங்க அப்படின்னா, அதிகமா யாரு ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கதான் அந்த தொகுதியோட வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர்களா இருப்பாங்க. இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்ல அதிகபட்சம் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்க அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவரோ, இல்ல அந்த கட்சியோட தலைவர் இவங்க சிஎம்மா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவரை தமிழ்நாட்டுல அப்படி இருந்தது கிடையாது. மோஸ்டா வந்து அந்த கட்சியோட தலைவர் தான் வந்து சிஎம் பதவியில இருப்பாங்க. அப்ப பெரும்பான்மையா இருக்கிற எம்எல்ஏக்களோட கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சியை சேர்ந்த தலைவர் தான் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரா வந்து பதவி ஏற்பாரு.
அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலமைச்சருக்குன்னு நம்ம போயிட்டு வந்து பார்த்தோம்னா ஓட் போடுறது கிடையாது. நம்ம தொகுதியில இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம். அவங்களுக்குள்ள வந்து யாரு ஓகே இவங்க சிஎம்மா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு அவங்க தான் வந்து பார்த்தோம்னா சிஎம் வந்து நிக்க வைப்பாங்க. இந்த இடத்துல இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னா வந்து யாருன்னா சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே தான் அந்த ஜார்ஜ் கோட்டை இருக்கு. அந்த ஜார்ஜ் கோட்டை தான் வந்து பார்த்தோம்னா எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. அந்த கோட்டைக்கு ஒரு என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களால இந்தியால கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னா அது இந்த ஜார்ஜ் கோட்டை. அந்த கோட்டை தான் வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்குன்னு சொல்றோம். அங்கதான் சட்டமன்ற பேரவையும் இருக்கு. தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகமும் அங்கதான் இருக்கு. சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பர். அப்ப ஜார்ஜ் கோட்டையில சட்டமன்ற பேரவைன்னு ஒண்ணு செயல்படுது, தலைமைச் செயலகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டமன்றத்தில் உள்ள சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சட்டமன்றத்தை வந்து இப்ப பின்னாடி பார்ப்போம் 2 வகையா பிரிப்பாங்க. அதில் தமிழ்நாட்டுல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். அதுதான் வந்து பார்த்தோம்னா கீழவை. அந்த கீழவை தான் வந்து மாநிலத்துக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து வேணும், எதெல்லாம் கொண்டு வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ற ஒரு இடம் தான் என்னன்னு பார்த்தோம்னா அந்த தலைமைச் செயலகம். அதுதான் வந்து ஜார்ஜ் கோட்டை. அந்த ஜார்ஜ் கோட்டையை தான் நம்ம வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்றோம். தலைமைச் செயலகமாவும் யூஸ் பண்றோம், சட்டமன்ற பேரவையாவும் யூஸ் பண்றோம். அப்போ சட்டமன்ற கீழவையில உள்ள உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க தான் எம்எல்ஏ. அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களோட பிரதிநிதிகளா இருந்து மாநிலத்தோட நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அதுக்குதான் வந்து அந்த சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜார்ஜ் கோட்டையில போயிட்டு ஒன்னா கூடி விவாதிப்பாங்க. இந்த சட்டமன்ற பேரவையில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில வந்து பார்த்தோம்னா பல மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனித்தனியான ஒரு நிர்வாக அமைப்பை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருக்கு. அதுல மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க மாத்தி எழுதிக்கோங்க. இந்தியால மொத்தம் 28 ஸ்டேட் இருக்கு. மொத்தமா 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. புக்ல மாத்தி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல எழுதிக்கோங்க. சோ அதுல வந்து பார்த்தோம்னா இந்திய நாடு வந்து 2 வகையான அரசாங்கத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்களா. அந்த 2 வகையான அரசாங்கத்துல மத்திய அரசு, மாநில அரசு தான் 2 வகையான அரசாங்கம்னு சொல்றாங்க. இதுல மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு புதுடெல்லி தலைமையிடமா கொண்டு செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு மாநில அரசு. புக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா இந்திய நாடு 2 வகையான அரசாங்கத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு புதுடெல்லி தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள். ஆகவே மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை கூட்டாட்சி முறைங்கிறோம். அப்போ கூட்டாட்சி முறைனா என்னன்னா இந்தியாங்கிறது ஒரு ஸ்டேட்டு. இந்தியா மொத்தத்துக்கும் சேர்த்து மத்திய அரசுங்கிற ஒண்ணு இருக்கு, அது டெல்லியில இருக்கு. மாநிலத்துக்குன்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில அரசு இருக்கு. இந்த 2 அரசுக்கும் பாதி அதிகாரம் அங்க பாதி அதிகாரம் இங்கன்ட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி தான் நம்ம ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கோம். அததான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டாட்சி முறைன்னு சொல்றோம். இந்தியா 2ஆ பிரிக்கிறாங்க, மத்திய அரசு, மாநில அரசு. மத்திய அரசுனா வந்து டெல்லியை கேபிட்டலா கொண்டு இருக்கிறது தான் மத்திய அரசு. மாநில அரசுனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியா அரசு இருக்கும், அதுதான் வந்து பார்த்தோம்னா மாநில அரசுன்னு சொல்றோம். அது ரெண்டுமே வந்து அதிகாரம் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதை கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்றோம். நம்ம நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. ஏன்னா மத்திய அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு ஒண்ணு இருக்கும், நாடாளுமன்ற ஆட்சின்னு ஒண்ணு இருக்கும். இந்த நாடாளுமன்றத்துல மக்கள் ஆட்சின்னு சொல்றாங்க. அப்போ மக்களாகிய நாம் தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் தான் நாடாளுமன்றத்துல இருக்க போறாங்க. அவங்கள வச்சுதான் அங்க வந்து அதிகாரம் ஆட்சி எல்லாமே நடக்க போகுது. அதனாலதான் இந்த இடத்துல இந்திய நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளதுங்கிறாங்க. மக்களாட்சினா நமக்கு தெரியும், மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி தான் மக்களாட்சி. எதுக்காக இந்த இடத்துல மக்களாட்சின்னு சொல்றாங்கன்னா இருக்கிற பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இங்க இருக்கிற சிஎம்ஆ இருக்கட்டும், நம்ம கையால ஓட்டு போட்டுதான் நம்ம அந்த தொகுதிக்கான எம்எல்ஏ வந்து செலக்ட் பண்றோம். அவங்களால அந்த கட்சியோட தலைவர் தான் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டராவோ சிஎம்ஆவோ ஆகுறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் மக்களாட்சிங்கிற வேர்டு வந்து ரிப்பீட் பண்றாங்க. அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் பிரதம மந்திரியும் அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுறாங்க. அப்போ இந்தியாங்கிற மொத்த ஒரு நாடும் வந்து அந்த நாட்டுல நல்ல அரசாங்கம் நடைபெறணும் அப்படின்னா பிரசிடெண்டா இருக்கட்டும், பிரதம மந்திரியா இருக்கட்டும்,
மாநில ஆளுநரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், எல்லாருமே பொறுப்பா வந்து நடந்துக்கணும். அந்த பொறுப்பா நடக்கிற ஒரு எல்லாத்தையும் இவங்க மொத்தமா சேர்த்துதான் இந்த மத்திய அரசாங்கம்னு சொல்றாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, நம்ம ஸ்டேட்ல இருக்க ஆளுநர், முதலமைச்சர் இவங்க எல்லாரையும் சேர்த்ததுதான் வந்து மத்திய அரசு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. மாநிலங்களுக்குன்னு தனி அரசாங்கம் உள்ளதா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறான். அதுக்கு அந்த ஆசிரியர், ஆமா, இந்தியால உள்ள அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் தனித்தனியாக அரசாங்க அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பில் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர். சோ இந்தியால தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம். இந்த நம்ம மாநிலத்துக்குன்னு நமக்குன்னு ஒரு தனியான ஒரு அரசாங்க அமைப்பு இருக்கு. நம்ம ஒரு அரசாங்க அமைப்புல மாநில அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றப்போ அதுல மாநிலத்தோட ஆளுநர், மாநிலத்தோட முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இவங்க சேர்ந்ததுதான் மாநில அரசுன்னு சொல்லுவாங்க. மொத்தமா மத்திய அரசுல உள்ள பாராளுமன்ற பேரவையில உள்ளவங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல எம்பின்னு சொல்லுவாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, எம்பி. பாராளுமன்றம்னாலும் நாடாளுமன்றம்னாலும் ஒண்ணுதான். பார்லிமெண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதுல இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பின்னு சொல்லுவோம். அதே ஸ்டேட்டுக்குன்னு பாக்குறப்போ சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவோம். அந்த சட்டமன்ற பேரவையில உள்ளவங்கள சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லுவோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இங்க எம்எல்ஏ அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்லயும் எழுதிக்கோங்க. ஆகவே நம்ம இந்திய அரசியல் அமைப்புல மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்துதான் செயல்படுதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல சட்டமன்ற உறுப்பினர் தானே வந்திருக்காரு. அந்த சட்டமன்ற உறுப்பினரை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க. அதுக்குதான் வந்து சொல்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து யாருமே நியமிக்கிறது கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து என்ன பண்றோம்னா பொது தேர்தல் மூலம் மக்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கிறப்போ வந்து மக்களாக நாம் தான், அதாவது மக்கள்னா எல்லாருமே கிடையாது. 18 வயசு முடிஞ்சிருக்கணும். நம்மள்ட்ட என்னது வாக்காளர் அட்டை இருக்கணும். அது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம தான் போயிட்டு ஓட் பண்ணி எந்த தொகுதிக்கு இந்த தலைவர் வந்து வரலான்ட்டு நம்ம தான் போய் ஓட்டு போடுவோம். அப்போ அவங்கள யாரும் வந்து நீங்க இருங்க எம்எல்ஏவான்னு சொல்றது கிடையாது. நம்ம தான் வந்து போயிட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் முந்தைய வகுப்புகளில் அரசியல் கட்சிகளை பற்றி அறிந்து கொண்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து பார்த்திருப்போம் அரசியல் கட்சிகள்னா என்ன, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருப்பாங்க முதல் லெசன்ல. அந்த அரசியல் கட்சிகள் தான் தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் வந்து பங்காற்றுகின்றன. தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுடைய வேட்பாளரை அரசியல் கட்சிகள் நிறுத்துகின்றன. அப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வார்டா வந்து பிரிச்சிருவாங்க. அந்த வார்டுல வந்து இப்ப 4, 5 கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னா ஒவ்வொரு கட்சிக்கான ஒரு அந்த தொகுதிக்கு நீங்க நில்லுங்க, இந்த தொகுதிக்கு நீங்க நில்லுங்க அப்படின்ட்டு அந்த 5 கட்சியை சேர்ந்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து நியமிப்பாங்க. ஓகேயா? அந்த தொகுதியை சேர்ந்த 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை தங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு அளிப்பாங்க. இப்போ அந்த 5 கட்சியில உள்ளவங்க 5 பேர் நிக்கிறாங்க. இதுல எனக்கு 18 வயசு ஆச்சு. அப்படி ஆச்சு அப்படின்னா வந்து நான் போயிட்டு எனக்கு இவங்க 5 பேர்ல யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம். இதுல அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெறும் வேட்பாளரை வெற்றி பெறுகிறார். இப்போ 5 பேர்ல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஹையஸ்டா இருக்கிறதுல அதிகமா வந்து ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்கதான் வந்து பார்த்தோம்னா வெற்றி பெறுவாங்க. அவ்வாறு வெற்றி பெற்றவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த 5 பேர்ல யாருக்கு அதிகமா ஓட்டு வந்திருக்கோ அவங்கதான் வந்து அதுல வின் ஆகுறாங்க. அவங்களதான் நம்ம எம்எல்ஏன்னு சொல்ற சட்டமன்ற உறுப்பினரா வந்து நம்ம தொகுதிக்குன்னு தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலத்துல நமக்காக என்னென்ன திட்டம் வேணும், இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்ட்டு நம்ம தொகுதி சார்பா சட்டமன்றம் அப்படின்னு சொல்லப்படுற தலைமைச் செயலகம், அதாவது எங்க ஜார்ஜ் கோட்டை தான் சொல்றாங்க, அங்க கூடி விவாதிச்சு நமக்கான என்னென்ன வேணுமோ நமக்கான திட்டங்களை வந்து அவங்கதான் வந்து கொண்டு வருவாங்க. சரியா? இந்த தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். இத எதுக்கு இந்த இடத்துல இந்திய தேர்தல் ஆணையம் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உள்ளாட்சி அமைப்புகள்னு ஒரு லெசன் இருக்கு. முன்னாடிதான் 7th இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து உள்ளாட்சி அமைப்புனா என்ன, கிராமத்தை எப்படி பிரிக்கலாம், நகரத்தை எப்படி பிரிக்கலாம், சோ வந்து பஞ்சாயத்து, யூனியன், நகர முனிசிபாலிட்டி, இதுக்கப்புறம் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, கிராம ஊராட்சின்ட்டு இந்த மாதிரி சில ஒரு 6 கிராமமும் நகரத்தையும் பிரிச்சு கிராமத்தை ஒரு 3ஆவும் நகரத்தை ஒரு 3ஆவும் பிரிச்சிருப்பாங்க. அதுல ஊராட்சி மன்ற தலைவர், மேயர் அது இதுன்ட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் நடத்தி அவங்களுக்குன்னு ஒரு ஆட்சி பொறுப்புகள், அவங்களுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டிஸ், அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். சோ இந்த உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமமும் நகரத்துலயும் எலெக்ஷன் நடந்து அதுக்கான மேயரா இருக்கட்டும், அதுக்கான வந்து தலைவரா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய வேலை மாநில தேர்தல் ஆணையத்துக்கானது.
உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எலெக்ஷன் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். அதுவே எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதுக்கான எலெக்ஷன் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். அதனாலதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். மாத்தி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பக்கத்துல எழுதிக்கோங்க, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான எலெக்ஷனை தான் நடத்துவாங்க. பக்கத்துல எழுதிக்கோங்க. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான எலெக்ஷன் நடத்துவாங்க. சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதுக்கான எலெக்ஷன் நடத்துறது தான் இந்திய தேர்தல் ஆணையம். சட்டமன்றம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ளது. நாடாளுமன்றம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உள்ளது. அதோட கேபிட்டல் தான் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. சட்டமன்றத்தோட கேபிட்டல் எங்க இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான கேபிட்டல் தான் சட்டமன்றத்தோட கூட்டம் வந்து நடைபெறும். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சி பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது. சோ நான் தான் சொன்னேன்ல, இப்போ நம்ம ஒரு ஒரு தொகுதியில 5 பேர் நிக்கிறாங்க, அதுல ஹையஸ்டா இப்ப டிஎம்கே வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம தொகுதிக்கான எம்எல்ஏ டிஎம்கே கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு. அது போல தமிழ்நாட்டுல 234 தொகுதியா வந்து பிரிப்பாங்க. எழுதிக்கோங்க சைட்ல, 234 தொகுதியா தமிழ்நாட்டை பிரிப்பாங்க. அந்த 234 தொகுதியில அதிகபட்சமா எந்த கட்சி வந்திருக்கு, இப்போ 7-8 கட்சி இருந்துச்சு அப்படின்னா இல்ல டிஎம்கே தான் ஆக மொத்தம் ஒரு 150 160 இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கு அப்படின்னா இதுல பெரும்பான்மையா டிஎம்கே இருக்கிறதுனால டிஎம்கேயோட தலைவர் வந்து யாரு அப்படின்னா ஸ்டாலின். அவர் தான் வந்து யாருன்னா சிஎம்ஆ வருவாரு. அதுதான் அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ, அதாவது எம்எல்ஏ வந்து எந்த கட்சியில அதிகமா இருக்காங்களோ அந்த கட்சி பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது. ஆளுநர் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார். பாதிக்கு மேல் உள்ள தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உருவாகிறது. பெரும்பான்மைக்கு கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சியில் அதிக உறுப்பினர்கள் உள்ளனரோ அவர்களை கொண்டு சட்டமன்ற பிரதான எதிர்கட்சி உருவாகிறது. அப்போ பெரும்பான்மையா பாதிக்கு மேல எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து இருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவரை ஆளுநர் தான் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. இந்த இடத்துல ஆளுநர் அப்படிங்கிறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ முதலமைச்சரை நியமிக்கிறது, பதவி பிரமாணம் பண்றது யாருன்னா ஆளுநர். அந்த ஆளுநர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு அடுத்த லெவல்ல இப்ப டிஎம்கேக்கு அடுத்து ஏடிஎம்கே இருக்கும் இல்லையா, அவங்க தானே வந்து செகண்ட் லெவல்ல ஹையஸ்டா இருப்பாங்க. அவங்களதான் வந்து இந்த இடத்துல எதிர்கட்சியினர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கே தவிர எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, மக்கள் நீதி மைய கட்சி இருக்கு, பாஜக இருக்கு, அந்த மாதிரி ஆளுங்கட்சி இல்லாம ஒரு ஸ்டேட்ல வேற பல கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா எதிர்கட்சியினர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா மாநில அரசாங்கத்துல யாரெல்லாம் இடம்பெறுவார்கள்னு ஒரு பொண்ணு கேக்குறா. அதுக்கு அந்த சார் சொல்றாங்க, ஆளுநர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஆகியோர் இருப்பார். அப்ப நான் என்ன சொன்னேன், மாநில அரசனாவே அதுல கண்டிப்பா வந்து கவர்னர் இருப்பாங்க, சிஎம் இருப்பாங்க, அமைச்சர்கள் கூட்டம் இருக்கும். இது மூணும் சேர்ந்ததுதான் மாநில அரசு, மறக்க கூடாது. மாநில அரசு அப்படின்னா கண்டிப்பா கவர்னர் இருப்பாங்க. கவர்னருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா சிஎம் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க. இதான் வந்து மாநில அரசு. அதே இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். இந்த ஆளுநர் ஆளுநர் சொல்றோமே அவங்கள நம்ம ஓட்டு போடுறோமா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியோட தலைவரா, அவங்க எப்படி திடீர்னு வர்றாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறது கிடையாது. ஆளுநருங்கிற பதவி வந்து இந்திய குடியரசுத் தலைவரா வந்து யாராவது ஒரு ஆளை நியமிப்பாங்க. அவங்க 5 வருஷத்துக்கு ஆட்சியில இருப்பாங்க. இடையில நீங்க போங்க அப்படின்னு பிரசிடென்ட் சொன்னா அதையும் அவங்க வந்து கேட்டுதான் ஆகணும். ஆனா ஆளுநர்னு பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. அவங்களுக்கு 5 ஆண்டுகள் பதவிக்காலம். சோ அந்த ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் ஆளும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். ஆனா சொன்னல எம்எல்ஏல யார் 234 தொகுதியில பாதிக்கு மேல பெரும்பான்மை வாங்கியிருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவரை தான் நீங்க முதலமைச்சரா இருங்கன்னு சொல்லி முதலமைச்சரை நியமிக்கிறது யாரு அப்படின்னா ஆளுநர். இந்த ஆளுநரை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்குவார். அந்த அமைச்சரவை மாநிலத்தில் 5 ஆண்டு ஆட்சி புரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இதுல சிஎம் வந்து கவர்னருக்கு வந்து சொல்லுவாங்க,
நீங்க வந்து இவங்கெல்லாம் வந்து அமைச்சர்களா போடலாம், இவங்கள வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போடலான்ட்டு வந்து சிஎம் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேத்தாப்புல தான் வந்து பார்த்தோன்னா, அடுத்த ஆளுநர் இந்த அமைச்சர்கள் கூட்டத்த வந்து உருவாக்குவாரு. இந்த அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க அந்த 234 எம்எல்ஏக்கள்லேருந்து அவங்களெல்லாம் கூடி விவாதிச்சு இவங்கள போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 234 எம்எல்ஏலேருந்து உருவாக்கப்படுறவங்க தான் இந்த அமைச்சர்கள். இந்த அமைச்சர்களோட வந்து பதவிக்காலமும் வந்து பார்த்தோம்னா 5 ஆண்டு. ஆளுநருக்கும் 5 ஆண்டு, அமைச்சரால அமைச்சர்கள் அந்த அமைச்சரவை கூட்டத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பதவிக்காலம் 5 ஆண்டு. ஆளுநரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுறார். நல்லா படிக்கும் போதே புரிஞ்சு படிச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை வந்து நியமிப்பாரு. ஆளுநரால தான் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுவாரு. இதுல ஆளுநரோட முதலமைச்சர் வந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் அமைச்சரவையில யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு உருவாக்குவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல 34 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா இது சிஎம் தான் இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்னு ஆலோசிச்சுதான் வந்து அதுக்கப்புறம் அவங்கள அமைச்சர்களா நியமிப்பாங்க. அடுத்து நம்ம இப்போ முதலமைச்சராகவோ ஆளுநராகவோ ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீ கவர்னரா ஆகணும் அப்படின்னா உனக்கு இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரு உரிமை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். கவர்னர் ஆகணும் அப்படின்னா 35 வயசு உனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். எந்த கவர்மெண்ட் ஜாப்லையும் வந்து நீ இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு உன்னோட கேரக்டருக்கு வந்து எந்த விதமான கெட்ட பேரும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். அப்பெல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவர்னர் ஆகலாம். அதான் இதுல சொல்றாங்க ஆளுநராக இருக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். 35 வயசு நிறைவடைந்தவர்களா இருக்கணும். வாழ்வில் சிறந்த நிலையில இருக்கணும். இது இல்லாம எந்த வருவாய் தரும் அரசு பதவியில வந்து இருக்கக்கூடாது. அப்படி நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் கூட நீ அந்த டைம்ல ஒரு ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு தான் நீ வந்து போகணும் அப்படிங்கிறாங்க. இதே நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா எம்எல்ஏவா இருந்தோம் அப்படின்னா சட்டமன்ற கீழவையில 25 வயசு இருந்தாலே நமக்கு போதும். ஒருவேளை சட்டமன்ற மேலவையில வந்து நீ உறுப்பினரா இருந்தனா 30 வயசா இருக்கணும். அப்போ கவர்னர் ஆகணும் அப்படின்னா உனக்கு 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சிஎம் ஆகணும்னா சட்டமன்ற கீழவையிலேருந்து நீ வந்து சிஎம் ஆக நினைச்சா உனக்கு 25 வயசு நிறைவடைஞ்சிருந்தா போதும். அதே சட்டமன்ற மேலவையில இருந்திருந்தனா உனக்கு 30 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும். அது என்ன சட்டமன்ற மேலவை அப்படின்னு பார்த்தோம்னா மாநில சட்டமன்றத்துல சட்டசபையில வழக்கமா வந்து பார்த்தோம்னா 2 அவை இருக்கும். ஒண்ணு மேலவை, இன்னொன்னு கீழவை. அததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈரவை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்ல சட்டமன்றத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டமன்ற மேலவையும் இருக்கும், சட்டமன்ற கீழவையும் இருக்கும். சட்டமன்ற மேலவையில இருக்கிற உறுப்பினர்கள் வந்து மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. சட்டமன்ற கீழவையில இருக்கிற மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மக்களால. அது ரெண்டும் தான் இதுக்கான மேஜர் டிஃபரன்ஸ். ஆனா தமிழ்நாட்டுல 1921ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும். அதுல இருந்து 1986 வரைக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த சட்டமன்ற மேலவை அப்படிங்கிற ஒரு பதவி வந்து இருந்தது. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல 1921ல இருந்து 1986 நவம்பர் 1 வரைக்குமே வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற மேலவை இருந்தது. நவம்பர் 1ஆம் தேதி தான் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல இந்த சட்டமன்ற மேலவை வேணாம் அப்படின்ட்டு அதை தூக்கி இருப்பாங்க. சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. 1986 நவம்பர் 1. முதல் எலெக்ஷன் 1921ல நடந்திருக்கும். அப்போ 1986 நவம்பர் 1 எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல சட்டமன்ற மேலவை வந்து தூக்கி இருப்பாங்க. மாநிலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 சட்டமன்றத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு சட்டமன்ற மேலவை, இன்னொன்னு கீழவை. அதுல சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறதோட உறுப்பினர்கள் மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அதே கீழவை அப்படிங்கிற உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம்னா மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்கதான் எம்எல்ஏ. இந்தியாவில் உள்ள சில மாநில சட்டமன்றங்கள்ல மேலவை கீழவை என்னும் ஈரவை அமைப்பு உள்ளது. அப்போ இன்னும் கூட சில ஸ்டேட்ஸ்ல அந்த சில மாநிலங்கள் அப்படிங்கிற இடத்துல 6 ஸ்டேட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்தியால 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் மேலவை கீழவை அப்படிங்கிற ஈரவை அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கீழவை மட்டும்தான் இருக்கு. அதனால ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு சொல்லலாம். சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆ பிரிக்கலாம். மேலவை, கீழவை. பார்லிமெண்ட்லயே வந்து பார்த்தோம்னா 2ஆ வந்து பிரிப்பாங்க. லோக்சபா, ராஜ்யசபான்ட்டு. அந்த லோக்சபால வந்து பார்த்தோம்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் இருப்பாங்க. ராஜ்யசபால மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. அதே போலதான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள சட்டமன்றத்தையும் மேலவை, கீழவைன்னு 2ஆ பிரிக்கலாம்.
மேலவையோட உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம்னா மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஆனா கீழவையில உறுப்பினர்கள் வந்து மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல 1986வது அக்டோபர் மாசம் முடிய வந்து சட்டமன்ற மேலவையும் இருந்தது, சட்டமன்ற கீழவையும் இருந்தது. 1986 நவம்பர் 1 எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துலதான் இந்த சட்டமன்ற மேலவை அப்படிங்கிற ஒரு வந்து ஒழிக்கப்பட்டது. இப்போதைக்கு வந்து நம்மள்ட்ட ஓரவை சட்டமன்றம் தான், அது சட்டமன்ற கீழவை. ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரோட அதிகாரங்களையும் பணிகளையும் பற்றி சொல்லுவீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சார் சொல்றாரு, மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுவார். இவர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகின்றன. அப்போ கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா மாநில நான் என்ன சொன்னேன்னா மாநில அரசு அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த இடத்துல அது ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்க 3 பேரை தான் குறிக்கும். அப்போ மாநில அரசு அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒன் ஆஃப் த பார்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆளுநர். அவர் தான் நிர்வாகத்துறையோட தலைவராகவும் இருக்காரு. நிறைய அதிகாரங்கள் இவர்கிட்ட தான் வந்து இருக்கு. மாநில அரசாங்கத்தோட எல்லா நிர்வாகத்துறை நடவடிக்கையுமே இவரோட பேரால மட்டும்தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராகவும் இவர் தான் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தோம்னா மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராகவும் முதலமைச்சர் தான் இருக்காரு. இப்போதைக்குதான் வந்து உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புப்படி முதலமைச்சர் வந்து மாறினாங்க. 2024 வரைக்குமே வந்து அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தர் அப்படின்னா அது வந்து ஆளுநர் தான். இப்போதைக்கு முதலமைச்சர். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்டமும் வரைவுகளும் இவரோட ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மசோதாவா ஒரு திட்டமா கொண்டு போய் நம்ம வந்து கவர்னர்ட்ட இது ஓகே அந்த திட்டமா மாத்தி கொடுங்கன்னா கவர்னர் அது ஓகே சொன்னா மட்டும்தான் அந்த மசோதா நமக்கு திட்டமா வந்து வரும். ஒரு சட்டம் நம்ம இந்த சட்டம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு என்ன சட்டமன்றத்துல ஒரு எல்லாரும் கூடி விவாதிச்சதுக்கு அப்புறம் அது சட்டமா நமக்கு வரணும்னா அதுக்கு ஆளுநர் மனசு வச்சா அவர் ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் அது சட்டமா நமக்கு வரும். சட்டமா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மசோதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு கவர்னர் அப்ரூவ் கொடுத்துட்டாருன்னா அது சட்டம்னு சொல்லுவாங்க. மாநிலத்தோட தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர்,